தம்பி, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா காவியாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. தீபக், தீபக், காலையில இருந்து எங்கப்பா போன? காவியா, வா. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன காரியம் நான் பண்ணிட்டு வந்திருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தாரா உங்க கல்யாணத்துக்கு வாங்கின தாலிய ஆசையா பாத்துட்டு இருந்தா. அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே, ஏன்டா அப்படி செஞ்ச? இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. நான் அப்பவே உங்க வீடு தேடி வந்து உங்க பேத்திக்கிட்ட நான் சொன்னேன்ல, என் பையன் பின்னாடி வராதேன்னு. அப்போ நீங்களாம் என்ன சொன்னீங்க? அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லை, இந்த வீட்டோட மருமக தாரா மட்டும்தான், இவ கிடையாது. என் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. என்கிட்ட கேட்காம தான் உங்க பையன் என் கழுத்துல தாலி கட்டினாரு. எனக்கும் உங்க பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக நான் இங்க வந்தேன். உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைனா இந்த தாலிய கழட்டி கொடுத்துட்டு போ. அவன் ஏதோ கோபத்துல பேசுறாமா, தயவு செஞ்சு உள்ள கூப்பிடுமா எல்லாரையும். காவியா ரொம்ப நல்ல பொண்ணுமா, நான் அவ கூட வாழணும் தான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோ. என் பேத்தி உங்க வீட்டுல இருக்க முடியாதுப்பா, எங்க பொண்ணு எங்க வீட்டுல இருக்கட்டும். நீ முதல்ல உங்க அம்மாவை சமாதானப்படுத்து. ராணி, ரேவதி ரெண்டு பேரும் கொஞ்சம் உள்ள போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்கம்மா. உன்னை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன் காவியா. உத்தமன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும் நான் உன் கழுத்துல தாலி கட்டல, என் மனசாரதான் நான் உனக்கு தாலி கட்டினேன்.